தேங்க்யூ. இன்னைக்கு வந்து டாக்டர் நாராயணன் அவர்கள் தலைமையில் வந்து நம்ம காவேரி ஹாஸ்பிட்டலில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு இமேஜிங் டெக்னாலஜி, அதாவது 3D இமேஜிங் டெக்னாலஜி, ஆப்ரேஷன் தியேட்டரில் யூஸ் பண்ணுற இமேஜிங் டெக்னாலஜி, அந்த எக்யூப்மெண்ட்டை சென்னையில் முதல் முறையாக நம்ம காவேரி மருத்துவமனையில் ஆரம்பிச்சிருக்கோம். இது எதுக்குன்னா மெயினாக பிரெயின் சர்ஜரி, ஸ்பைன் சர்ஜரி அண்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜரிக்கு யூஸ் பண்ணுறது. பிரெயின் அண்ட் ஸ்பைனில் பார்த்தீங்கன்னா அந்த 1 மில்லிமீட்டர் நுணுக்கம் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா க்ளோசர் டு த பிளட் வெசல்ஸ் அண்ட் நர்வ்ஸ் இருக்கிறதுனால இந்த டெக்னாலஜி மூலமாக பேஷண்ட்டோட கிளினிக்கல் அவுட்கம் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆக போகுது. அண்ட் ஆல்சோ டாக்டர்ஸ் அண்ட் அவங்களோட சேஃப்டியும் இம்ப்ரூவ் ஆகும். இது ஓஆம் டெக்னாலஜிங்கிறது சென்னையில் முதன்முறையாக காவேரி மருத்துவமனை குழுமத்தில் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் எதுனாலுமே வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி வச்சு ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ இது சர்ஜரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கருவி. ஸோ அதனால் எந்த ஒரு சர்ஜரியுமே வந்து நுணுக்கமாக பண்ண முடியும். இந்த இதில் ஏஜ் லிமிட்லாம் எதுவுமே கிடையாது. இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆப்ரேட் பண்ணலாம். இந்த எக்யூப்மெண்டோட காஸ்ட் வந்து பல கோடி ரூபா, சரிங்களா? ஸோ அதனால் அது வந்து ஒரு 6 to 7 crores மேலே அந்த இதோட காஸ்ட். பேஷண்ட்டுக்கு வந்து இது வந்து டைரெக்டாக அந்த காஸ்ட் போகாது. ஸோ அது பேஷண்ட் வந்து அந்தந்த பேஷண்ட்ஸ்க்கு என்ன கேட்டகரியில் தேவையோ அது தகுந்த மாதிரி நம்ம சார்ஜ் பண்ணுவோம். பட் இது வந்து சார்ஜ் வந்து எக்யூப்மெண்ட்னால நம்ம சார்ஜ் பண்ண போகிறது இல்லை. ஸோ எந்த பேஷண்ட்க்கு இந்த ஆப்ரேஷன் தேவையோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் இந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக்யூப்மெண்ட் இல்லைன்னா நம்ம சிஆம்னு ரெகுலராக யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். அது பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் உங்களுக்கு ரேடியேஷன், அதனால ஒரு ஆப்ரேஷனோட டைமும் ப்ரொலாங் ஆகும், பேஷண்ட்டோட ரிகவரியும் ஜாஸ்தியாகும். இந்த இமேஜிங் டெக்னாலஜி என்னன்னா உங்களுக்கு வந்து பேஷண்ட்டோட ஆப்ரேஷன் தியேட்டரோட டைமும் கம்மியாகும். அதனால் குயிக்காக வீட்டுக்கு போயிடலாம். இன்ஃபேக்ட் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். இதனால் வந்து ஒரு மருத்துவத்தோட ஒரு பிரைன் அண்ட் ஸ்பைன் சர்ஜரியோட காஸ்ட் கம்மியாகவே உள்ள ஜாஸ்தி ஆகாது. டியூபர்குலோசிஸ் வந்து ஒரு மருத்துவ வியாதி, அதாவது அது வந்து மெடிசன்லேயே கியூர் பண்ணலாம். பட் சர்ஜரி தேவைப்படக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு இந்த கருவி மூலமா ரொம்ப நல்லா பண்ணலாம். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பண்ணலாம் இந்த ஆப்ரேஷன். இல்லை, ஸோ சார் சொன்ன மாதிரி எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் இந்த கருவி தேவைப்படாது. ஸோ எந்தெந்த பேஷண்ட்ஸ்க்கு அது தேவையோ அந்த பேஷண்ட்ஸ் மட்டும்தான் அந்த கருவி யூஸ் பண்ணுவோம். சரி, இந்திய விண்வெளித்துறைக்குள்ள இது பார்த்தீங்கன்னா நிறைய இது உண்டு. ஒன்று வந்து சாதாரண மக்களுக்கு எல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்டு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேஃப்டி செக்யூரிட்டி ஆஃப் த இந்தியர்களுக்குள்ள சேஃப்டி செக்யூரிட்டிக்கு உள்ள தேவையானதெல்லாம் செய்கிறதுக்கு. பட் இந்த ஏரியாவில் நிறைய ஒர்க் நடந்துட்டு சார், இல்லை அது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய பார்டர் இருக்குதுங்களா, கிட்டத்தட்ட 7500 கிலோமீட்டர் சீசோர் இருக்குது. அப்போ கடல்லேருந்து நிறைய பேர் எல்லாம் அங்கே வரலாம், கடல் மூலம். அதே மாதிரி பார்டர்ஸ் நிறையா இருக்குது. அப்போ இங்கெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சேவ் பண்ணனாக்கி நிறையா செயற்கைக்கோள்கள் வேணும். அதுக்காக தான் நம்ம ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரி வந்து ஸ்பேஸ் செக்டர் ரீஃபார்ம் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 55 சேட்டலைட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இந்த 55 சேட்டலைட் மட்டும் போதாது. இந்த ஃபுல்லாக பார்டர்லாம் மானிட்டர் பண்ணணும், இந்த கடற்கரை ஓரம் எல்லாம் மானிட்டர் பண்ணால் நிறைய செயற்கைக்கோள் வேணும். அப்போ அதுக்காக தான் ஒரு வந்து ஸ்பேஸ் செக்டர் ரீஃபார்ம் பண்ணி கொண்டு வந்து ப்ரைவேட் ஆட்களும் மற்ற கம்பெனிஸ் யாருனாலும் செயற்கைக்கோள் செய்யலாம், நாங்கள் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி செய்ய போகிறோம். இப்போ 55 சேட்டலைட் இருக்கிறத பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 வருஷத்தில் அதை 150 கிட்ட மாற்ற கூட்ட போகிறோம். இந்த மாதிரி நிறைய கூட்டினா தான் இந்த ஃபுல்லாக மானிட்டர் பண்ண முடியும். தீவிரவாத தாக்குதலுக்கு முக்கிய விஷயங்கள் நம்ம இந்திய விண்வெளியில என்ன நடவடிக்கை நம்ம இல்லை, நான் தான் சொல்கிறேன் இல்லையா. இப்போ நீங்கள் வந்து இதை மானிட்டர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஆட்கள் மூவ்மெண்ட் இந்த மாதிரி தாக்குதல்லாம் இதை மானிட்டர் பண்ணி தீவிரவாதிகள் எங்கே இருக்காங்க இதெல்லாம் பார்க்கணுன்னாகி நிறைய செயற்கைக்கோள்கள் வேணும். இப்போ நம்மகிட்ட இருக்கிறத மட்டும் வச்சு பண்ண முடியாது, 55 மட்டும் வச்சு பண்ண முடியாது. ஸோ அதுக்குள்ள இது இப்போ நிறையா இப்போ இந்தியர்களை சேஃப் ஆக்கணும்னா என்ன செய்யணும், நிறைய செயற்கைக்கோள்கள் வேணும். மருத்துவத்துறை சம்பந்தமான கேள்வி மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஓஆம் சம்பந்தமான, அதாவது பிரெயின் அண்ட் ஸ்பைன் சர்ஜரி சம்பந்தமான இந்த டெக்னாலஜி இன்ட்ரோடக்ஷன், அதை பற்றி கேள்விகளுக்கு நீங்கள் பேசலாம். தேங்க்யூ சார். இது வந்து நல்ல ஒரு திட்டம். இது ரொம்ப பயன்படும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது சரி, நீங்கள் வந்து இந்த எப்போ ஒரு டிஸ்கவரி புதுசாக வந்தாலும் ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் நிறைய பேர் எதிர்ப்பாங்க. அது எதுக்குது அப்படி எதுக்குறது பார்த்தீங்கன்னா சில டைம்ல அது அதனால் ரொம்ப பயன்கள் வருதுன்னு அர்த்தம்.
இது வந்து ஒரு நல்ல திட்டம், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சரி சார்.